வணக்கம் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இந்த இடத்துல நின்று கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இது வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டாக இருக்கிறனால சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே நல்லா காற்று, அதே மாதிரி நல்ல க்ரீனரியாக பச்சை பசேன்னு நல்லா இருந்தது. சரி இங்கேயே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணாட்ட தான் கேட்டேன், அண்ணா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அவரும் சரின்னாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஏதோ மாட்டுக்கு தீவனம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எனக்கு சில் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னி அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ரோட்லேயே தான் நம்ம கண்டினியூஷனில் தான் போகிறோம். ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம யூட்டன் எடுத்து போல் திருப்பி அந்த ரோட்லேயே தான் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு திருச்சி ரோடு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரோடோட ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ரோட்லேயே கண்டினியூ பண்ணி நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ரோட்லேயே நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து கரூர் டு திருச்சி நேஷ்னல் ஹைவே வந்துட்டோங்க. இது வந்து நேஷ்னல் ஹைவே 67 நினைக்கிறேன். ஆமாம் 67 தான். இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் தான். இப்போ நம்ம வந்து டுவோர்ட்ஸ் கரூர் தான் போயிட்டுருக்கோம். அந்த ஆப்போசிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி. இதில் என்னென்னா 4 ways இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆப்போசிட் லைனில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா டோல் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே ரோடு வந்து 2 லேன் ஆயிரும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோல் வாங்குறாங்க. அதே மாதிரி திருச்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 லேன் தான் இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு கரூர் அவுட்டர் வரைக்கும் 4 லேன், ஜஸ்ட் 4 ways இருக்கும். அதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு விடுங்க. சரி ஓகே, அதை விடுங்க, நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே கொஞ்சம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கே. இந்த ரோட்டில் அடிக்கடி நான் போயிட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிறுத்தி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இங்கே ஒரு அருவி மாதிரி ஓடிட்டுருக்கு. அருவி இல்லை, ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டு இருந்தது. சரி இது நல்லா இருக்குது, ஏன்னா இது இத்தனை நாள் எங்களுக்கு இடனாக தான் இருந்தது. போய் இறங்கி நின்று பார்த்ததுக்கப்புறம் தான் வாவ் அப்படின்றது. சரி ஓகே அங்கேயும் லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் நின்று பார்த்துருந்தா இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம். பட்டு அங்கேயே நின்றனால சரி அங்கேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. சரி ஓகே அப்படியே சும்மா பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு ஒரே தென்னை மரமாக தெரியுதா, அதுதான் வந்து விகேஏ பால் கம்பெனி. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது அவங்க மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு ஃபீல்டு மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து விகேஏ பால் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரோடு போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரூர் இன்டீரியருக்குள்ளே நமக்கு போகிற ரோடு. இது வந்து இப்படியே அவுட்டர், இப்படியே கரூர் அவுட்டர் போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும். ஆக்சுவலாக டேரெக்டாக பைபாஸோட ஜாயிண்ட் ஆகுது கோயம்புத்தூர் பைபாஸ். எப்படின்னா உங்களுக்கு NH7 காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு வரும், விச் இஸ் மதுரை ரோடு. அந்த ரோட்டில் திருப்பி நீங்கள் ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் கட் பண்ணி கோயம்புத்தூர் போகணும். அதுக்கப்புறம் நம்ம அவுட்டர்லேயே போகணுன்னா இந்த ரோட்டில் போய்க்கலாம். இப்போ வந்து என்னடா இவன் ஆப்போசிட்டில் நிற்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஏதோ கவர் வந்து விழுந்துருச்சு கீழே பேக்லேருந்து. சரி ஓகே அதையே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி நின்றுருக்கேன். அதை ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு சர்வீஸ் ரோடு போகுதுல்ல, இதுதான் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பைபாஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி. நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த உப்பிடமங்கலம் போகிற ரோட்டில் நான் காட்டியிருப்பேன். ஸோ மேலே வந்து ஒரு ஃப்ளைஓவர் போச்சு, அதுதான் இந்த ஃப்ளைஓவரில் தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த ரோடு வந்து கீழே நமக்கு போகுது.
ஃபைனலி இப்போ வந்து நம்ம ஊருக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கட்டு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்னேன்ல வீரராக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு மாதிரி வந்ததில்ல, அப்படி கூட போகலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பைபாஸில் வந்து நம்ம இது ஊருக்குள்ளே போகிறது. இந்த ரோடு தான் மேக்ஸிமம் நான் வந்தால் ப்ரிப்பேர் பண்ணுவேன். பைக்கில் வந்தால், காரில் வந்தால் நமக்கு அதுதான் பார்ப்போம். இது இந்த மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு நேச்சர் நிறைய பார்க்கலாம், நேச்சர் சீனரி. ஸோ அதுக்காக இந்த பக்கம் வந்தேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே அந்த ரோடு மேலே போகும். அந்த ரோடுக்கு வந்து சர்வீஸ் ரோடு இருக்குது, அப்படியே நம்ம வரலாம். இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை, விச் இஸ் திண்டுக்கல், கரூர், மதுரை போகிற ரயில்வே ட்ராக் இது. அதுதான் நம்ம இப்போ பாஸ் பண்ணுறோம். இப்போ ரைட் போனோம்னா நமக்கு கரூர் வந்துடும். லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், மதுரை அந்த ரோட்டு இது. இப்போது இந்த ரைட்டில் மரமாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருப்போம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருந்தது. கடைசியில் அதில் எதுவும் அவங்களுக்கு லாபம் வராதனால பஸ்பாடி பில்டிங் அவங்களுக்கு வந்து லீஸ்க்கு மாதிரி விட்டாங்க போல். ஏன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஸ்பாடி பில்டிங்னா திருப்பி பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயும் ஃபுல்லாக பஸ்பாடி பில்டிங்காக தான் அந்த மாதிரி அவங்களுக்கு விட்டாங்க. பெருசாக எதுவும் அக்ரிகல்ச்சரில் எதுவும் இதாகலாம். என்னங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னா அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும் இந்த இடம்லாம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட்னு வந்தால் இங்கே தான் வருவோம். கடைசியில் பார்த்தா இப்போ எல்லாம் இப்படி மாறி கிடக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, எல்லாம் மாறிடுச்சு இது மட்டும் மாறலன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்குங்க. 10 வருஷமாக இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ வந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ கிளியராக இருந்தது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழசாலும் திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து இங்கே ரோடு இருந்ததா இல்லைன்னு தெரியல. நான் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இந்த ரோட்டில் வரேன். இந்த ரோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. இங்கேருந்து ரோடு ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ரோடு நல்லா இருக்குது. அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ரோடே பயங்கர மோசமாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு 10 இயர்ஸாக அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 10 இயர்ஸ், மேபி அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த ஊர் மக்களுக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோங்க. என்னென்னா இது வந்து சவுத் காந்தி கிராமம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீடு, எங்கள் வீடெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து காந்தி கிராமம். சவுத் காந்தி கிராமம் வந்து நான் சொன்ன மாதிரி இது அந்த ரோடு நீங்கள் கட் பண்ணிங்களே, கட் பண்ணி நேராக வந்துகிட்டே இருங்க, வேறு எங்கேயுமே நம்ம டர்ன் பண்ண தேவையில்ல. அந்த ஒரு இடத்துல மட்டும் மண் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும், டேமேஜாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா நேராக இந்த ரோடை வந்து நம்ம சவுத் காந்தி கிராமத்தை ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.